இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பாலக்கீரை தண்டும் வச்சு ஈஸியாக செய்கிற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் பொடி பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கை போட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவு கலர் மாதிரி வந்ததும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பாலக்கீரை தண்டு இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுத்துட்டு மீதி இருக்க எண்ணெயிலேயே 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பாலக்கீரை தண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சாப்பாடு கிளறி போடுறோம் அப்படின்றதுனால வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி கரையிற நேரத்துலையே இந்த பாலக்கீரை தண்டு நல்லா வெந்துடும். தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு வதக்கிடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்து இந்த மசாலா தூளுங்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் கீரை தண்டும் நல்லா சாஃப்டாகவும் இந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாகவும் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகுத்தூள் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் அனலில் வச்சுருக்க வேண்டாம். அது நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ அது கூட வடித்த சாதத்தை போட்டு அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி எடுத்துட்டோம்னாக்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த சாப்பாடு கிளறதுக்கு 10 நிமிஷமே போதும். நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.